பிரேசாலிடுவான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறா. நாட்கள் பார்த்தா அந்த உலகத்துல அநேக காரியங்களை பார்த்து நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். என்னென்ன காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முடி வார்றதுலயும் சரி, ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றதுலயும் சரி, ஒரு மேக்கப்பு, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் வேதம் சொல்லிடுது பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. அல்லேலூயா! இந்த மாரி காரியங்கள்லாம் கர்த்தரோட பிள்ளைங்க பண்ணலாமா? அப்படி சொல்லி பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க. நம்மளோட ஒரு ஆலயத்துக்கு போறோம். நம்ம எப்படி போனோம்? நம்மளுக்கே தெரியும். நல்லா ட்ரெஸ் கரெக்ட்டா போட்டுன்னு போனோம். முடி வழங்க வாங்கிட்டு போனோம். நம்மளுக்கு மேக்கப் தேவையே தேவையாது. அது உங்களோட விருப்பம். அல்லேலூயா! ஆனா கர்த்தரோட பிள்ளைங்க எப்படி இருக்கணுமோ நம்ம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அல்லேலூயா! அப்புறம் பாருங்க, வேதத்துல சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா! பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது என்னது? இப்பல்லாம் ஃபோன் தான். ஃபோன்ல Facebook, Instagram, அதுவும் அநேக காரியங்களை பார்த்துக்கிட்டு என்ன பண்றோம்? அதில் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்புறம் லேப்டாப்பு, உலகத்துல இருக்கிற காரு, செல்வாக்கு, பணம், வீடு எல்லாமே ஆசைகள். அல்லேலூயா! நிறைய காரியங்கள் பாருங்க. அதான் வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ஒரு லிமிட் தான். அல்லேலூயா! பாருங்க, இந்த 2 காரியங்கள், இந்த ஒரு அதிகாரத்துல 2 காரியம் சொல்லியிருக்கேன். இந்த 2 காரியத்தையும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட்.